வருக. இது நியூட்ரல் ஹெல்த். ஸோ நம்மளுடைய இன்னையோட தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பெயின், அதாவது வலியை பத்தி பார்க்க போறோம். அதாவது வலி எதனால ஏற்படுது, வலியை நம்ம எப்படிலாம் ரொம்ப சுலபமா விட்டுறோம், ஸோ அதனால ஏற்படும் விளைவுகள், அதை பத்திலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வலின்றது ஒரு அறிகுறியா இருக்கு. மக்கள் நிறைய பேர் என்ன பண்றோம், அதை ரொம்ப சுலபமா எடுத்துறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கிராமப்புறத்துல இருக்க மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா வலியை ரொம்ப சுலபமா எடுத்து பக்கத்துல இருக்க மெடிக்கல்ல மாத்திரை மட்டும் வாங்கி ரொம்ப அதிக நாள் போட்டு அதனால ஏற்படும் விளைவுகள், அதனால ஏற்படும் ஆபத்துகளை பத்தி அவங்க தெரியாதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா வலி இருக்கு அப்படின்னாக்கா பக்கத்துல ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு வலிக்கான மாத்திரை மட்டும் வாங்கி போட்டுக்கிறாங்க. ஸோ வலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன விஷயத்துல இருந்து சாதாரண சூட்டுனால ஏற்படும் தலைவலியில இருந்து கேன்சர், பெரிய பெரிய கொடிய நோய் வரைக்குமே வலி ஒரு காமனான ஒரு சிம்டம்ஸா இருக்கு. ஸோ வலி இருக்கு அப்படின்னாக்கா எதனாச்சும் காரணம் இருக்கு. அதாவது வலின்றது ஒரு அறிகுறி, எதனாச்சும் ஒரு நோயினால ஏற்படும் ஒரு அறிகுறியா இருக்கு. ஸோ எதன் காரணமாக வலி இருக்கு, ஸோ அதை நம்ம கண்டறிஞ்சு அதுக்கான சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் நம்ம பெரிய பெரிய நோய்கள் நம்மள தப்பிச்சுக்கலாம். நம்ம மக்கள் ரொம்ப சாதாரணமா ரொம்ப சுலபமா எடுத்துக்கிறாங்க வலியை. ஸோ வலி ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. வலி இருக்கு அப்படின்னாக்கா பக்கத்துல இருக்க மருத்துவர் அணுகி எதன் காரணமாக வலி இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்றீங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய நோயில இருந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கும். நன்றி.